புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வரும் அரசு ஊழியர்கள் இன்று எழிலகத்தில் சமைத்து சாப்பிடும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் ஆங்கங்கே இருக்கும் நமது செய்தியாளர்களிடம் தகவல்களை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக சென்னையில் இருக்கும் போராட்டம் குறித்த தகவலை கேட்கலாம். சொல்லுங்க, அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் தற்போதைய நிலை குறித்து சொல்லுங்க. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கடந்த 9ஆம் தேதி நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதன் பிறகு பட்ஜெட்டில் ஏதாவது இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் என அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் அதுபோன்ற எந்தவித அறிவிப்பும் வராததால் அவருடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இன்று சென்னையில் இங்கேயே எழிலக வளாகத்தில் போராட்டம் நடத்தி வரும் அரசு ஊழியர்கள் இங்கேயே சமைத்து சாப்பிடும் போராட்டத்தை நடத்துகின்றனர். இதுகுறித்து அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அப்பர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து தற்போது கேட்கலாம். சார், தற்போது நடந்து வரும் போராட்டத்தினுடைய நிலை என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தலைமையிலான 60க்கும் மேற்பட்ட துறவாரி சங்கங்கள் இணைந்து இன்றைக்கு 9வது தினமாக வேலைநிறுத்த போராட்டம், மறியல் போராட்டத்தை தொடர்ந்து இன்றைய தினம் முதல் தமிழகம் முழுவதும் காத்திருப்பு போராட்டம், அதாவது மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசும் வரை இந்த இயக்கத்தில் சேர்ந்துள்ள அமைப்புகள் அனைத்தும் மாவட்ட தலைநகரங்களிலும் சென்னையில் எழிலகம் வளாகத்திலும் காத்திருப்பு போராட்டத்தை துவக்கியிருக்கின்றோம். நாங்கள் அழைத்து பேசி இந்த பிரச்சனை தீரும் வரை இங்கேயே இருப்போம் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய அம்சம். அந்த அடிப்படையில் எங்களுடைய தலையாய கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தொகுப்பூதியம், மதிப்பூதியம் போன்ற பணியிடங்களில் உள்ளக்கூடிய 3 லட்சம் ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் போன்ற 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். சார், இந்த போராட்டம் இங்கேயே சமைச்சு சாப்பிடக்கூடிய போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா இரவில இங்கேயே தங்கி போராட்டம் நடத்துவீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக நாங்க ஒரு முடிவோட இங்க வந்திருக்கோங்க. ஏன்னா கோரிக்கை பாத்தீங்கன்னா அந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்து காலமான, இறந்து போன, ரிட்டையர் ஆன ஊழியர்களுக்கு கூட அவர்களுடைய பணம் கிடைக்கவில்லை என்பது போது இன்றைக்கு அந்த குடும்பங்கள் நடுத்தெருவில் இருக்கின்றன. எனவே அந்த பிரச்சனையினுடைய கோரிக்கையினுடைய தீவிரத்தை உணர்ந்து அரசு உடனடியாக அழைத்து பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எனவேதான் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கோம். இன்றைக்கு ஆசிரியர்கள், இல்ல பெரும்பாலான ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், நீதித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போராடாத பல்வேறு துறைகள் கூட இன்றைக்கு களத்தில் இறங்கி வருகின்றன. ஜாக்டோ இன்றைக்கு காலையில் கூடியிருக்கிறது. அவர்களும் இந்த போராட்டத்தில் இறங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றனர். எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சனை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும். இந்த போராட்டம் தொடர்பாக சென்னை மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கலெக்டர் அலுவலகங்களில் இதுபோன்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். சென்னை மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் இரவிலேயே வீடுகளுக்கு செல்லாமல் இங்கேயே தங்கி சாப்பிட்டு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம் என்றும், இது தொடர்பாக அரசு ஒரு உறுதியான அறிவிப்பை, குறிப்பாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அவர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. இதுபோன்ற சில கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றாத பட்சத்தில் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்பதும் அவர்களது கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையிலும் அரசு ஊழியர்கள் சமைத்து சாப்பிடும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது நெல்லை செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். சிவகுமார், நீங்க சொல்லுங்க, அங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் எந்த நிலையில இருக்கு? போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க? கடந்த 10ஆம் தேதி தொடங்கி தற்போது வரை அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக நடைபெற்றிருந்த போராட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள குடியிருக்கும் போராட்டத்தில் தொடங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சத்துணவு ஊழியர்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு ஊழியர்களும் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. முதல் கட்டமாக ஒப்பாரி வைக்கும் போராட்டம் போன்ற போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிற நிலையில இது குறித்து நம்முடன் பேச தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் நம்மோட இருக்கிறாரு. ஐயா, உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன, அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் இருக்கிறீங்க? கடந்த 10ஆம் தேதி முதல் அரசு ஊழியர் சங்கங்கள் தொடர் காலவற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியானது 15ஆம் தேதி முதல் 4 நாட்களாக அவர்களோடு இணைந்து எங்களுடைய 15 அம்ச கோரிக்கைகளை கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், புதிய தங்கற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அரசு ஊழியர் சங்கங்களோடு இணைந்து
4 நாட்களாக நாங்களும் இந்த காலை தரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறோம். அரசானது அரசு ஊழியர்களையும் ஆசிரியர் சங்கங்களையும் இணைத்து பேசி இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நகரங்களிலே காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இரவு பகல் பாராது, நாள் கணக்கை பாராது. அரசானது அரசாணை வெளியிடும் வரை எங்களுடைய இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் இந்த போராட்ட வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நெல்லை மாவட்டம், நெல்லையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து ஏறத்தாழ 68 சங்கங்களை சேர்ந்தவங்க வந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதோட காட்சியை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். இதேபோல் மதுரையிலும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது குறித்து நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், இப்ப சொல்லுங்க, மதுரையில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க அரசு ஊழியர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் அனைவரும் கடந்த 10 நாட்களாக வந்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 4 நாட்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று காலை முதல் அமர்ந்து காத்திருக்கும் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காத்திருக்கும் போராட்டத்திற்கு அவர்கள் வந்து வரும்பொழுது சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் மற்றும் வந்து சமையல் பொருட்கள், மளிகை ஜாமான்கள் எல்லாமே அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த காத்திருக்கும் போராட்டத்தில் பாத்தீங்கன்னா அனைத்து துறை அலுவலர்களும் பணியாளர்களும் கலந்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இன்று காலை முதலே இங்கு கூடியிருக்கிறாங்க. இவர்கள் சமைத்து சாப்பிட்டு இங்கேயே வந்து தங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு இவர்களை சந்தித்த கோட்டாட்சியர் செந்தில்குமாரி வந்து அரை மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் கொடுப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போராட்டம் நடத்தும் இடம் இல்லை என்றும் அரை மணி நேரத்தில் காலி செய்யுமாறு வந்து உத்தரவிட்டார். ஆனால் போராட்டக்காரர்கள் கண்டிப்பாக நாங்கள் இரவு பகல் பாராது 24 மணி நேரம் இங்கே இருப்போம், தொடர் இந்த காத்திருக்கும் போராட்டம் நடைபெறும் என்று ஒரு முடிவோடு இருக்கிறார்கள். எனவே இந்த காத்திருக்கும் போராட்டம் இரவு முழுவதும், அதாவது 24 மணி நேரம் தொடர்ந்து நடைபெறும் என்று அந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்.